உளிகளை கண்டு பயந்தா சிலியாக முடியாது, வலியை கண்டு பயந்தா வாழ்க்கையை வாழ முடியாது. இந்த வரிகளுக்கு ஏற்ப தன்னோட வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லாவித வழிகளையுமே எதிர்கொண்டு சிறப்பான வாழ்க்கை முறையை வாழணும் அப்படின்னு கடினமாக உழைக்கக்கூடியவங்க தான் இந்த மீனராசிக்காரங்க. நீங்கள் இந்த மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய குரு பயிற்சி பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் சில மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்துது. அந்த மாற்றம் தாக்கம் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் இப்போ சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மீனராசி அப்படின்னு சொல்லும்போது ஒரு கடல் போல தாங்க. நீங்கள் மேலே பார்க்க அமைதியாக இருப்பீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே அளவில்லாத ஒரு உலகமே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த மீனராசிக்காரங்களும் பார்க்கறதுக்கு வெளியே அமைதியாக இருப்பீங்க, உங்களை புரிஞ்சுக்கிறது கஷ்டம் அப்படின்னு கூட ஒரு சிலர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே நிறைய உணர்ச்சியும் நிறைய கனவும் இருக்கும். அது எல்லாத்தையுமே தன்னுக்குள்ளே வச்சுக்கிற தன்மை அதிகம். இந்த மீனராசிக்காரங்களை பெரும்பாலும் எல்லோருமே புரிஞ்சுக்க முயற்சி செஞ்சாலும் அது முடியாது. ஏன்னா உங்களுக்கான ரகசியத்தை எப்பவுமே நீங்கள் வெளிக்காட்டவே மாட்டீங்க, தன்னுக்குள்ளேயே வச்சுப்பீங்க. இந்த மீனராசி அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு அதை வெளியில் காட்டிக்கிட்டு இருக்கிறத விட ஒரு விஷயத்த யாருக்கும் சொல்லாமல் அதை ஜெயிச்சுட்டு அந்த வெற்றியை சொல்கிறது தான் பிடிக்கும். ரொம்பவுமே நல்லவங்க இந்த மீனராசிக்காரங்க. 12 ராசிகளையுமே கடைசி ராசியாக வந்தாலும் இந்த ஒரு சிறப்பான அம்சம் கொண்ட ராசியாக நீங்கள் இருக்கீங்க. கருணை, அன்பு, இது ரெண்டுமே அதிகமாக இருக்குது. உங்ககிட்ட உதவியே ஒருத்தங்க கேட்கலனா கூட கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னா ஓடி போய் உதவி செய்கிறீங்க. யாரையுமே காயப்படுத்துறது உங்களுக்கு பிடிக்காது. மற்றவங்களோட சொல்லோ செயலோ உங்களை காயப்படுத்தினா கூட உங்களோட எண்ணம் சொல் செயல் காயப்படுத்தாது. அதிக யோசிப்பீங்க. மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சில நேரம் தங்களை மறந்து மற்றவங்களுக்காக வாழ்வீங்க. அதனால தான் பெரும்பாலும் நீங்கள் மற்றவங்க மத்தியில் தவறாக பயன்படுத்தப்படுறீங்க. ஆமாங்க, உங்களோட வாழ்க்கையில் என்ன விஷயம் உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் கவனம் செலுத்தினா போதும். ஏன்னா நீங்கள் முக்கியத்துவம் தரக்கூடியவங்க உங்களுக்கு முக்கியத்துவம் தராங்களா அப்படின்னு பாருங்கள். யார் மேலே நம்பிக்கை வச்சுக்கிறீங்களோ அவங்க அந்த நம்பிக்கை தகுதியானவங்களா அப்படின்னு பாருங்கள். அப்படி இருந்தால் உண்மையாக இருங்க. அப்படி இல்லையா அவங்கள விலக்கிட்டு உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற என்ன செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணுங்கள். கட்டாயம் ஒரு நாள் வெற்றி உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும். ஞாபகம் வச்சுக்கோங்க, மீனராசிக்காரங்க எல்லோரையுமே காப்பாற்ற நினைப்பீங்க. முதல்ல நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கோங்க, அதுக்கப்புறம் மற்றவங்களை காப்பாற்றலாம். இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்பட்டாலே கண்டிப்பாக நன்மையை நீங்கள் பெற முடியும். உங்கள் மனசை முதல்ல நீங்கள் மதித்து நடந்துக்கோங்க. எல்லா விஷயத்தையுமே எல்லோருக்கிட்டையும் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு யார் மதிப்பு மரியாதை வேல்யூ கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் நீங்கள் மதிப்பு மரியாதையை வேல்யூ கொடுங்க. உங்களோட உணர்ச்சிகளுக்கு மதிப்பு தரவங்க கண்டிப்பாக உங்களோட முன்னேற்றத்துக்கு உதவியாக இருப்பாங்க. இதை உணர்ந்து செயல்பட்டாலே போதுங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு உயர்வுக்கும் நல்ல ஒரு வெற்றி நிலையும் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் கட்டாயம் பெறலாம். அது அற்புதமான மாற்றத்தை நீங்கள் பெற வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். சரி வாங்க, இந்த பயிற்சி எப்படி அமைஞ்சிருக்கு, என்ன விஷயம்லாம் உங்களோட வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்குது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். மீனராசி அப்படின்னு பார்க்கும்போது இந்த மீனத்துக்கு ராசி அதிபதி பாருங்கள் குரு பகவான். உங்கள் குரு பகவான் தான் இப்போ பயிற்சியாக இருக்கிறாரு. இந்த குரு பகவானால் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு கிடைக்க நீங்கள் வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு செய்கிறது நல்லது. எப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பாருங்கள் எப்படி கோயில் இருக்கும், அங்கே நவகிரகம் இருக்கும். அங்கே போய் வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு 3 நெய் தீபம் ஏற்றி வெள்ளை கலர் மலர்களை இறைவனுக்கு சாத்தி நீங்கள் உங்களோட வேண்டுதல் பிரார்த்தனையை வச்சு தொடர்ந்து வழிபடுங்க. இறைவனின் அருளால் வேண்டுதல் பிரார்த்தனை விரைவில் நடக்கும், நன்மை எல்லா வகையிலுமே சேரும். அப்படி வழிபாடு செய்யும் பொழுது ஓம் கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 11 முறை உச்சரித்து வழிபடுறது நல்லது. இப்போ கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு ஓம் கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவு பண்ணி பாருங்கள். உங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை விரைவில் நடக்கும், நன்மை எல்லா வகையிலுமே உங்களை வர தொடங்கும். உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்களுடைய சுய ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் கணிச்சிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க, ஃபோன் பண்ணாலே போதும், எளிய முறையில் ஜாதக அமைப்பை தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். அது அற்புதமான நிலையான மாற்றத்தை பெற இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாத பிரச்சனைக்கு கூட உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பால் தீர்வு பெற முடியும் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அதனால தான் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். ஏற்கனவே சொன்னோம்ல, உளியை கண்டு பயந்தா சரியாக முடியுமா, வலியை கண்டு பயந்தா வாழ்க்கை வாழ முடியுமா? இந்த வரிகளுக்கு ஏற்ப தான் எந்த ஒரு விஷயத்தையுமே எதிர்கொண்டு வாழக்கூடியவங்கள மீனராசிக்காரங்க இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு குரு பயிற்சி ஏற்பட்டிருக்கு.
உங்கள் ராசிநாதன் தான் இந்த குரு பகவான். 2ஆம் தேதியிலேருந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து அமர்ந்து அவரோட பலனை தரக்கூடிய வகையில் அமைகிறாரு. இது வரைக்கும் 4ஆம் இடத்துல அமர்ந்து பல்வேறு பிரச்சனையும் மன உளைச்சலையுமே கொடுத்து வந்த குரு பகவான் இனி பல்வேறு யோகத்தை அள்ளித்தர போகிறார். எப்படின்னா, இதுக்கு முன்னாடி காலகட்டம் பாருங்கள், எல்லாத்துலேயுமே பிரச்சனை, சண்டை சச்சரவு, வம்பு வழக்கு அப்படின்னு நீங்கள் போலினாலும் சரி உங்களை தேடி வந்திருக்கோம். ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருந்துச்சு இல்லையா? அந்த குழப்பம் இப்போ தீருது. இது வரைக்கும் மறைஞ்சி உங்களுக்கு பலனை தந்த குரு பகவான் இப்போ உங்களுக்கு வந்து 5ஆம் இடத்துல வந்து அமர்றதுனால கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனை, மன உளைச்சல் இது எல்லாமே தீரும். உங்களுக்கு குரு பகவான் இனி பல்வேறு வகையிலுமே யோகங்களை அள்ளித்தர போகிறாரு. அதனால் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே சரியாக பயன்படுத்திக்கிட்டா நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் கண்டிப்பாக பெறலாம். அது மட்டும் இல்லாமல் மனசுக்குள்ளே இது வரைக்கும் நிறைய குழப்பம் இருந்திருக்கும். அதான் சொன்னாலும் இந்த பிரச்சனைன்னு வந்தால் எப்படி சரியாக யோசிச்சு பண்ண முடியும்? குழப்பம்தான் இருக்கும். அந்த குழப்பம் பாருங்கள் இப்போ தானாக உங்களை விட்டு விலகுது. மனசுக்குள்ளே இருந்து வந்த பயம், குழப்பம் தீரும், நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே எதுக்கெடுத்தாலும் சண்டை சச்சரவு இருந்துச்சா அதுவுமே மாறும். இந்த சண்டை சச்சரவு நிலை மாறும். உங்களுக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். விட்டு கொடுத்து அனுசரித்து போகணுங்க. பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கோபத்தை கொஞ்சம் குறைச்சி ஆகணும். உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல இடத்துலேருந்து வரன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கல்யாணத்தை சீக்கிரமாக நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசர காலம் வரும். பணப்புழக்கம் நல்லா இருக்குது. அடகு வச்சுருந்த பொருட்களை நீங்கள் மீட்டெடுப்பீங்க. அடகுல இருந்த வீட்டு பத்திரமோ அடகுல வச்சுருந்த நகையோ இப்போ உங்கள் கை வந்து சேரும். ஏன்னா தொழில் வியாபாரம் நல்லா நடக்குது அப்படிங்கிறதுனால பண வரவுமே நல்லாயிருக்கும். இதனால் கடனை அடைக்கிறதுக்கான வழியை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எதிர்காலத்துக்காக சேமிக்க தொடங்குறது இன்னும் சிறப்பு. ஏன்னா கடந்த காலத்தில் பண விஷயத்தில் நிறைய பிரச்சனைகளையும் பின்னடையும் சந்திச்சவங்க இப்போ சிறப்பான உயர்வு பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ செலவு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொருள் வாங்குறீங்க, அது உங்களுக்கு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத யோசிச்சு பண்ணுங்கள். தேவையில்லைன்னு அதை தவிர்த்துடுங்க. தேவையான பொருளை வாங்குங்க. இப்போ தேவையில்லாமல் வாங்கி பணத்தை வேஸ்ட் பண்ணுறதை விட அதை வாங்காமல் இருக்கிறது மிச்சம் பண்ணுற ஒரு விஷயம் தானே. அதனால் சேமிக்க தொடங்குங்க. பழைய கடனை முதல்ல அடைக்க பாருங்கள். நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசிச்சு பண்ணுங்கள். உங்கள் சிறப்பான செயலால் வெளி வட்டாரத்தில் நிறைய தொடர்புகள் உருவாகும். இதனால் பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். சொந்த ஊர்லேயே உங்களோட செல்வாக்கு அதிகரிக்கும். சொத்து பிரச்சனைகள்லையுமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய அணுகுமுறை மற்றவங்களோட ரசனைக்கு ஏற்ப மாற்றி அமைச்சு நன்மையை பெறுவீங்க. சொந்த பந்த மத்தியில் கூட உங்களோட சொல் செயலுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் இருக்கும். அவங்களோட மத்தியில் முன்னேற்றம் உருவாகும். குலதெய்வ கோயிலுக்கு போய் நீங்கள் நேர்த்தி கடனை செய்கிறதுக்கான வாய்ப்பு வரும். அப்படி வாய்ப்பு வருது அப்படின்னா அதை சரியாக பயன்படுத்திட்டு அந்த வாய்ப்பை நிறைவேற்ற பாருங்கள். குரு பகவான் உங்கள் ராசி இப்போ பார்க்கும்போது இது வரைக்கும் சோர்ந்திருந்த உங்களோட செயல்களில் இனி புதிய உத்வேகத்தோடு செயல்பட்டு எல்லா வேலையுமே சிறப்பாக செய்வீங்க. கடந்த காலத்தில் மெதுவாக நடந்துகிட்டு வேலை கூட பாருங்கள் இப்போ விரைவாக வேகமாக நடக்கும். தொழிலதிபர்களுக்கு நல்ல நட்பு கிடைக்கும். நட்பால் நல்ல ஒரு பயன் உருவாகும். புதிய பொறுப்பு, புதிய பதவி உயர்வு இந்த மாதிரியான நல்ல விஷயம் இந்த பயிற்சியில் உங்களுக்கு உண்டாகுது. வாழ்க்கையில் முன்னேற்றம் இப்போ வர தொடங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் இருந்த பிரச்சனைக்கான தீர்வு உண்டாகுது. இனி வரக்கூடிய காலகட்டம் நீங்கள் எப்படி என்ன நினைக்கிறீங்களோ அப்படி நடக்கும். அதனால் பெரும்பாலும் யோசிச்சு அந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக பண்ணுங்கள். கோபத்தை தவிர்த்துட்டு நிதானமாக செயல்பட்டால் நல்லது. அதுக்கப்புறம் வீடாக இருந்தாலும் சரி, குடும்பம், அதுக்கப்புறம் நண்பர்கள் அப்படின்னு எல்லோருக்கிட்டையுமே விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். உங்களுக்கு தெரியும்ல, விட்டு கொடுத்து போகிறவன் கெட்டு போகிறதில்ல அப்படின்னு. அதை சரியாக ஃபாலோ பண்ணாலே போதும். இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அற்புதமான காலகட்டமாக மாறும். உங்களை அடிச்சுக்க ஆள் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால வறண்டு போன பணப்பை நிரம்பும். சேமிக்கிற அளவுக்கு பொருள் வரவு உண்டாகும். அதிகார பதவியில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான உயர்வு கிடைக்கும். கூட பிறந்தவங்க கூட இணக்கமான போக்கு உருவாகும். குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால் அதிரடியாக முன்னேற்றம் வரும். திடீர் பணவரவு ஏற்படும். குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆசைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. மூத்த சகோதரிகள் கிட்ட இருந்து வந்த பிரச்சனை நீக்கி உங்களுக்குள்ளே பாருங்கள் நல்ல ஒரு பாசமலை வரும். வியாபாரத்தில் முதலீடு செய்வீங்க. முதலீடு நன்மையாக இருக்கும். இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரங்கள் கூட சாதகமாக மாறும். இதுக்கு முன்னாடி பிரச்சனை அப்படிங்கிற நிலை இப்போ மாறி நல்ல ஒரு உயர்வான நிலை ஏற்பட போகுது. லாப விரையாதிபதியுமான சனி பகவானோட நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணம் செய்யும் பொழுது ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும்.
கேதுவின் நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் பொழுது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளில் சாதகமான வாய்ப்பு கிடைக்கும். வழக்குகளில் வெற்றி நிலை உண்டாகும். திடீர் பணவரவு ஏற்படுமே வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இந்த ஒரு காலகட்டத்தில் சுப செலவுகள் ஏற்படும். வியாபாரம் உத்தியோகத்தில் நவீன யுக்திகளை கையாளுவீங்க. இதனால் லாபம் அதிகரிக்கும். புதிய ஏஜென்சியில் லாபம் உண்டாகும். பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் வந்து இணைவாங்க. சந்தை நிலவரம் தெரிஞ்சு கொள்முதல் மட்டும் செய்யுங்க. ஒரு சிலர்லாம் புதுசாக கடை திறக்கிறது, வியாபாரத்தை விரிவுபடுத்துறது போல் நல்ல விஷயத்தை மேற்கொள்வீங்க. வேலையாட்கள் கிட்ட இருந்து வந்த தொல்லை தொந்தரவு குறையும். கணினி, உணவு, இரும்பு, இந்த கமிஷன் வகைகளில் ஆதாயம் இருக்குது. கூட்டுத் தொழிலில் பங்குதாரர்களுமே உங்களுக்கு ஆதரவாக பக்கபலமாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் உங்கள் மேலதிகாரிகள் கிட்ட இருந்து வந்த பிரச்சனை, அதாவது பணிப்போர் இப்போ மறையும். அவங்களோட ஆலோசனை உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் அவங்களுக்கு ஆலோசனை வழங்குற அளவுக்கு நெருக்கமாவீங்க. ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருந்தீங்கல்ல பதவி உயர்வு, அது இப்போ கிடைக்கும் பாருங்கள். வேலை சுமை குறையும். ரொம்ப நாளாக இழுபறி அந்த பிரச்சனை மாறும். பெரும்பாலும் நீங்கள் வார்த்தைகளில் மட்டும் கவனமாக இருங்க. யாரையும் புண்படுத்துகிற நோக்கில் பேசாதீங்க, செயல்படாதீங்க. யாரை பற்றியும் தலைமை இடத்துல புகார் சொல்லாதீங்க. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்தால் எல்லாமே நல்லதாக நடக்கும். தினம்தோறும் நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி குல தெய்வத்தை வணங்கிட்டு அன்றாட பணிகளை தொடங்குங்க. தொட்டது தொடங்கும், நினச்சது நடக்கும், எல்லாமே நல்லதாக நடக்கும்.